என்னாச்சுன்னு தெரியல. என்னோட டிஎம்க்கு நெறைய பேரு, "நீங்க வச்சிருக்கிறது உண்மையாலுமே கோல்டு மெடலா? இல்ல பித்தளையா? 1 கிராம் கோல்டா? இல்ல கோல்டு பிளேட்டடான்னு" ஒரு 4, 5 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. YouTubeல எப்பயோ போட்ட பழைய வீடியோலாம் திடீர்னு ஃபீட்ல வரும். அந்த மாரி தான் இந்த வீடியோ பார்த்திருப்பாங்க போல. இந்த மெடல் உண்மையாலுமே கோல்டா? இல்ல பித்தளையான்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி 2021ல நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அண்ணா யுனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்க கோல்டு மெடல் லிஸ்ட்ல என்னோட நேம் வந்திருக்குன்னு என்னோட ப்ரொஃபசர் ரமேஷ் சார் சொன்னாரு. எனக்கு அவ்ளோ சந்தோஷம். கையெல்லாம் சில்லுன்னு ஆயிருச்சு. முதல்ல இந்த குட் நியூஸ அம்மா அப்பாக்கு தான் கால் பண்ணி சொன்னேன். அடுத்து கூகுள்ல போய் இவங்க ஒரிஜினல் கோல்டு தான் குடுக்குறாங்களான்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். மார்ச் 11, 2021 அன்னைக்கு தான் காலிங் கான்வகேஷன். ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி மார்ச் 11 அன்னைக்கு கான்வகேஷன் நடக்கும். நீங்க ஒரு நாள் முன்னாடியே வந்துருங்க. இதுக்கு அந்த ஒரு நாள் முன்னாடி வர சொன்னாங்கன்னா கான்வகேஷனுக்கு பிரசிடென்ட்டும் கவர்னரும் வர போறாங்க. முன்னாடி நாள் ட்ரெஸ் கோட் பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கோல்டு மெடல் எப்படி வாங்கணுங்கிற ரிகர்சல்மே பண்ணணும். அன்னைக்கு நைட் ஸ்டே பண்றதுக்கு யூனிவர்சிட்டி கேம்பஸ்லயே ஹாஸ்டல் கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் கான்வகேஷன் அவங்க சொன்ன இடத்துக்கு போயிட்டோம். அங்க போனா முன்னாடி ஒரு 3 சேர் போட்டிருந்தாங்க. கண்டிப்பா சென்டர்ல தான் பிரசிடென்ட் உட்காருவாரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சென்டரா பார்த்து நின்று போட்டோ எடுத்தாச்சு. கடைசியா மெடலும் வாங்கிட்டு மெடல் கூடவே கொடுத்த ஃபைலும் ஓபன் பண்ணி பார்த்தோம். கோல்டு பியூரிட்டி சர்டிபிகேட் வச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கோல்டு மெடலோட வெயிட் 10 கிராம் வருது. பியூரிட்டி சர்டிபிகேட் வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல் பண்ணிக்க சொன்னாங்க. ஆனா நான் எவ்வளவு ஜுவல் வாங்கினாலும் இந்த கோல்டு மெடலுக்கு ஈடாக. உங்களுக்கு ஒரு கோல்டு மெடல் கிடைச்சா அதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.